டிஜிட்டல் அரெஸ்ட், பணத்தை இழந்த பிரபலங்கள். டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் பின்னணியில் இருப்பவர்கள் யார்? நாங்கள் சிபிஐ பேசுகிறோம், நாங்கள் போலீஸ்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பேரை சொல்லி நம்ம அங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அங்கே தான் நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். இவங்க எப்படி தெரியுமா பேசுவாங்க? ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் அல்லது இன்னொரு லாங்குவேஜை தமிழ் கலந்து பேசினா எப்படி இருக்கும்? அந்த பின்னணியில் தான் அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கும். சார் பேங்க்ல கூப்பிட்ற பேங்க் மேனேஜர் ராம்குமார் பேசுகிறேன் சார். உங்களுக்கு ஏடிஎம் கார்டை ரினிவல் பண்ண வெரிஃபை பண்ணோம். அந்த சூழலை லாக் செய்யப்படும் பொழுது தான் உண்மையான பயம் நமக்கு என்னன்னு தெரியும். இப்படி இந்தியா முழுக்க நூற்றுக்கணக்கான பேர் இந்த மோசடி கும்பல்கிட்ட சிக்கி பணத்தை பறி கொடுத்தவங்க கடந்த 2025 ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரைக்கும் மட்டுமே 4439 வழக்குகள் பதிவாயிருக்கு. 2500 கோடி வரை பொதுமக்கள் தங்களோட பணத்தை பறி கொடுத்து இழந்திருக்காங்க. வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது இந்தியா தமிழ். இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் வளர்ச்சி ரொம்பவே எளிதாக இருக்குது. வங்கியில் போய் கால் கடுக்க நின்று பண பரிவர்த்தனை செஞ்ச காலம் போய் நொடி பொழுதில் ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணால் பண பரிவர்த்தனை செஞ்சிட முடியும். சினிமா தொடங்கி ரயில் டிக்கெட் வரைக்குமே வரிசையில் நின்று பதிவு செஞ்ச காலம்லாம் போய் ஒரு அறையில் ஒரு செல்ஃபோன் இருந்தாலே போதும், ஒரு சிஸ்டம் இருந்தாலே போதும், நம்ம உட்காந்த இடத்துக்கிட்டே இருந்தே நம்ம ஃபோன் மூலமாக ஒட்டுமொத்த டிக்கெட்டையும் நம்மளால் புக்கிங் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அந்த வேலைகள் ரொம்ப இயல்பாக சுலபமாக முடிஞ்சிருது. இப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வசதிகள் பெருக பெருக அதன் வழியாக நடக்கிற மோசடிகளும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. டெபிட் கார்டோட பின் நம்பரை ஏமாற்றி வாங்கி பண மோசடி செஞ்ச அந்த சம்பவங்கள் ஒரு காலத்தில் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. காலப்போக்கில் கவர்மெண்டோடைய அந்த அவேர்னஸ்னால போலீஸாருடைய அந்த ப்ரோக்ராம் மூலமாக அது குறைஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு பிறகு அந்த மோசடிகள் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் மோசடி பேர்வழிகள் அடுத்தடுத்து புதிய புதிய வழிமுறைகளை கையில் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மோசடி மின்னஞ்சல்கள், குறுஞ்செய்திகள் மூலமாக தனிப்பட்ட தகவல்களை வங்கி கணக்கில் உள்ள பணத்தை திருடுறது, புகைப்படங்களை மாஃபிங் செஞ்சு நம்மளை மிரட்டி நம்மளை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் காமிச்சு நம்மளை அச்சுறுத்தி உண்மைன்னு நம்மளை நம்ப வச்சு ஒரு உண்மையான இணையதளங்களை போலவே ஒரு போலியான இணையதளங்களை உருவாக்கி நம்மளுடைய வங்கி விவரங்களை மோசடியாக நமக்கே தெரியாமல் அல்லது நம்மளை அறியாமல் இருக்க வச்சுட்டு நம்மளை மிரட்டி ஏதோ ஒரு வகையில் நம்மளை மிரட்டி அவங்க வாங்கி அந்த மோசடி பண்ணக்கூடிய அல்லது அந்த இணையத்தை பயன்படுத்தி பணம் பறிக்கக்கூடிய அந்த கும்பலோட அட்டுழியம் மட்டும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அந்த வரிசையில் இப்போ அந்த மோசடி கும்பலோட கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு புதிய யுக்தி தான் டிஜிட்டல் அரெஸ்ட், டிஜிட்டல் கைது. சாதாரண நபர்களிலிருந்து பெரிய மனிதர்கள் வரைக்குமே நிறைய பேர் இந்த மோசடியால் பாதிக்கப்பட்டு கோடி கணக்கில் பணத்தை கொட்டி இழந்திருக்காங்க. கோடி கணக்கில் அப்படி நிறைய தொழிலதிபர்கள் உட்பட நிறைய பேர் பணத்தை இழந்திருக்காங்க. சில பேர் இதை வெளியில் சொல்கிறதுக்கு தயங்குறாங்க, கௌரவ பிரச்சனைலாம் இருக்குது. நிறைய பேர் போனது போகட்டும், வெளியில் சொல்லிட்டா ஏதாவது கிடச்சிடாதா, நம்ம இழந்த பணம் கொஞ்சமாவது கிடச்சிடாதா அப்படின்னு பார்க்குறாங்க. சமீப காலங்களில் இது தொடர்பான புகார்கள் காவல் நிலையங்களை அதிக அளவில் பதிவாகிட்டே இருக்குது. ஆனால் மோசடி செய்கிறவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கிறதுனாலையும் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறவங்களா இருக்கிறதுனாலையும் அவங்கள சுலபமாக கண்டுபிடிக்கிறது போலீஸ்க்கு சைபர் கிரைமுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காகவே இருக்குது. சொல்லப்போனால் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே, ராவுக்கே, உளவுத்துறைக்கே இது பெரிய ஒரு ஓப்பன் சேலஞ்சு கொடுத்த மாதிரி ஒரு சேலஞ்ச் ஒரு டிக்ளேர் பண்ணால் தானே இது சைபர் வார்னு இதை சொல்லலாம். அவ்வளோ தூரம் இந்தியன் ஆர்மிக்கும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் சரி, ராவுக்கும் சரி, உளவுத்துறைக்கும் சரி ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்த மாதிரி சைபர் திருடர்கள் நம்ம இந்திய மக்களுடைய பணத்தை ஏதோ ஒரு வகையில் மிரட்டியோ ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றியோ திருடிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பொதுமக்களுடைய பணத்தை மோசடியாக திருடக்கூடியவங்க அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுனால அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்குது. குறிப்பாக பணம் இருக்கிறவங்கள்ட்ட அல்லது பொதுமக்கள்கிட்ட ஒரு விதமான பயத்தை உருவாக்கி அதிலிருந்து நம்ம விடுபடணும்னா பணம் தரணும்னு மிரட்டி சிறுக சிறுக பணத்தை பறிப்பது தான் இந்த மோசடிக்காரர்களுடைய வழிமுறையாக இருக்குது. முதல்ல இவங்க எப்படி நம்மளை பொதுமக்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல ஒரு ஃபோன் நம்பர்லேருந்து நமக்கு ஒரு அழைப்பு வரும். நாங்கள் சுங்கத்துறையிலேருந்து பேசுகிறோம், வருவாய்த்துறையிலேருந்து பேசுகிறோம், புலனாய்வுத்துறையிலேருந்து பேசுகிறோம், நாங்கள் சிபிஐ பேசுகிறோம், நாங்கள் போலீஸ்லேருந்து பேசுகிறோம், வருமான வரித்துறையிலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பேரை சொல்லி அங்கேருந்து பேசுகிறதா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம அங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், அங்கே தான் நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். இப்படி ஏதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தொடர்பு இல்லாத ஏதாவது ஒரு பெயரை சொல்லி அந்த பெயருக்கு நீங்கள் ஒரு பார்சல் அனுப்பியிருக்கீங்க. அதில் போதைப் பொருள் இருக்குது, தடை செய்யப்பட்ட பொருள் இருக்குது, அதில் பாம் இருக்குது,
அதில் வந்து ஒரு கன் அனுப்பிச்சிருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆளை கடத்தியிருக்கீங்க, அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களுக்கு கிடச்சிருக்கு, ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சம்மந்தமே இல்லை உங்களை த்ரெட்டன் பண்ணுவாங்க, உங்களை மிரட்டுவாங்க. இப்படி அவங்க அதிகமாக பயன்படுத்துகிறது இந்த லிஸ்ட்டில் அதிகமாக அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, போதைப் பொருள் இருக்குது, அல்லது நீங்கள் ஆயுதங்கள் வச்சுருக்கீங்க, அல்லது ஆயுதங்கள் கடத்தியிருக்கீங்க, ஏதாவது ஒன்று சொல்லி அது தொடர்பான விசாரணையை நடத்தணும்னு சொல்லுவாங்க. இது தொடர்பான விசாரணை இப்போ உங்ககிட்டே நடத்தணும், வீடியோ காலில் உடனே வாங்கன்னு சொல்லுவாங்க. அல்லது நீங்கள் வந்து வரி மோசடி செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இப்போ சமீப காலமாக புதுசாக அவங்க உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அல்லது ஒரு பெரிய தொகையை உங்கள் வங்கி கணக்கில் இருந்து பண பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு, இது எப்படி உங்களுக்கு பணம் வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னுவாங்க. நம்ம பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்தா நமக்கு தான் தெரியும் நம்மளோட வங்கியில் நம்மளோட பேங்க்கில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. ஆனால் அவங்க ஒரு பெரிய பணம் வந்து இதாக இருக்குது, ஒரு மாஃபியா கும்பல்கிட்டருந்து உங்களுக்கு பணம் வந்திருக்கு, ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை த்ரெட்டன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்டை பிளாங்க் பண்ணிடுவாங்க, நம்மளை எதையுமே யோசிக்க விடாமல் பண்ணிடுவாங்க. இப்படி பெரும்பாலும் அந்த அழைப்புகளை, அதாவது அந்த மோசடி கால் வருதுல்ல, இந்த ஃபோன் கால் வந்து பெரும்பாலும் வசதி படைச்சவங்க கிட்ட தான் அவங்கள குறி வச்சு தான் நடக்குது. சாதாரண ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க, இந்த மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்கள்ட்டலாம் பெருசாக நடக்கிறது இல்லை, அவங்களுக்கு நடக்குது. பட் அதிகமாக வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தான் நடக்குது. இவங்க எப்படி தெரியுமா பேசுவாங்க, இந்தி அல்லது இங்கிலீஷ் அல்லது இன்னொரு லாங்குவேஜை தமிழ் கலந்து பேசினா எப்படி இருக்கும், அந்த பின்னணியில் தான் அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கும். நல்லாவே தெரியும், ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தவன், ஏதோ ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவன் நல்லாவே தெரிஞ்சிடும் நமக்கு. இப்படி இந்தி இங்கிலீஷ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கலந்த தமிழில் நம்மள்கிட்ட பேசும்பொழுது நம்ம கூடுதல் கவனமாக இருக்கணும். நம்மளை ஏதோ ஒரு வகையில் நம்மக்கிட்ட பேசும்பொழுது அந்த பின்னணியை நம்ம கவனித்தோம்னா, போலீஸ் பயன்படுத்தக்கூடிய அந்த வாக்கி டாக்கியை அந்த ஒலிக்கக்கூடிய சத்தம் பின்னாடியெல்லாம் உங்களுக்கு கேட்கும். குறிப்பிட்ட நேரத்தில் உடனடியாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் நம்மளை வர சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. இம்மிடியேட்டாக நீங்கள் வாட்ஸ்அப் கால் வரல, வீடியோ கால் வரல, அவ்வளோதான் அப்படின்னு பயங்கரமாக த்ரெட்டன் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல இன்னமும் நம்ம கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும், பயந்துடக்கூடாது. உண்மையிலுமே அந்த பக்கம் இருந்து பேசுகிறவங்களோட அதாவது செயல்பாடுகள் நீங்கள் உட்காந்துட்டு என்ன வேணாலும் சொல்லிடுவேன், ஆனால் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் உனக்கு புரியும். பெரிய பெரிய கோடீஸ்வரனே நடந்திருக்காங்க இன்னும் சொல்லும் பொழுது நீ என்னடா அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற, நீ என்ன அவேர்னஸ் கொடுக்குறியான்னு கேட்கலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம எவ்வளோ தூரம் கூடுதலாக கவனமாக இருக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய பிஹேவியர்ஸ், அந்த செயல்பாடு, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சூழல் எல்லாமே உண்மையிலுமே ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அதாவது சொல்லணும்னா, இதை கேட்கிற எல்லாருக்குமே ஒரு விதமான அச்சமும் ஒரு விதமான பயமும் பதட்டம் தான் ஏற்படும். இதுதான் ரியல், இதுதான் உண்மை. நான் என்ன தான் இங்கே உட்காந்து சொன்னாலும் அந்த சூழலில் லாக் செய்யப்படும் பொழுது தான் அதோட உண்மையான சூழல், உண்மையான பயம் நமக்கு என்னன்னு தெரியும். இப்படி வீடியோ காலில் வந்து நம்ம இணையறவங்க கிட்ட, வீடியோ காலில் ஜாயின் பண்ணுறவங்க கிட்ட விசாரணைங்கிற பேரில் வங்கி கணக்கு உள்ளிட்ட தனிப்பட்ட நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம், தனிப்பட்ட விவரங்கள் எல்லாம் கேட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக வாங்கிப்பாங்க. ஏன்னா நாங்கள் சிபிஐலேருந்து பேசுகிறோம், அங்கேருந்து பேசுகிறோம், இங்கேருந்து பேசுகிறோம், இன்கம் டேக்ஸ்லேருந்து பேசுகிறோம்னா ஏதாவது ஒன்று சொல்லி நம்மக்கிட்ட எல்லா டீட்டெயிலும் வாங்கிட்டு அதன் பிறகு ஏதாவது ஒரு பேப்பரை காமிச்சு, உச்சநீதிமன்றத்தோட வாரண்ட் எங்ககிட்ட இருக்குது, உங்களை வந்து நாங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் இந்த அறையை விட்டு வெளியவே வரக்கூடாது, யார்கிட்டையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோன் பேசவே கூடாது, நீங்கள் உங்களை லாக் பண்ணிவிட்டோம், உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம், எங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் இருக்கீங்க, ஏதாவது நீங்கள் மாற்றி பண்ணிட்டீங்க, அவ்வளோதான், நீங்கள் உங்கள் லைஃபே முடிஞ்சிச்சு, ஜென்மத்துக்கு வெளில வர முடியாது, அப்படி இப்படின்னு பேசி நம்மளை போட்டு மிரட்டி முடக்கிடுவாங்க. இதை நம்பி மாத கணக்கில் ஒரே ஒரு ரூமுக்குள்ளே, அந்த அறைக்குள்ளே முடங்கி கிடந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேரில் நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. எதிர் வீடியோவில் தெரிகிறவங்க உண்மையான விசாரணை அதிகாரிக்கு போலவே நமக்கு காட்சியளிப்பாங்க. ஏன்னா அது ஒரு போலீஸ் மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும், ஒரு சிபிஐ மாதிரியான ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும், ஒரு எண்ணெய் அதிகாரி இது மாதிரி ஒரு உளவுத்துறை, ஒரு இராணுவ கட்டமைப்பு மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹைடெக்கான ஒரு கிரிமினல்ஸ் யோசித்து ஒரு விஷயத்த சினிமா மாதிரி ஒரு விஷயத்த பண்ணால் எப்படி இருக்கும், அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி அதை காட்டிடுவாங்க. ஸோ அந்த சுற்றுப்புற சூழலில் அப்படியே இருக்கிறதுனால, நம்ம சினிமாவில் பார்த்த விஷயங்கள்லாம் அப்படியே இருக்கிறதுனால நம்மளும் சிக்கிறது தவிர அந்த இடத்துல வேறு வழியே இருக்காது. ஆனால் அந்த அறைக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, ஒரு நாள் கழித்து இந்த குற்றச்சாட்டிலிருந்து உங்களை, அதாவது நம்ம அந்த ரூம்லேயே வச்சு லாக் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு நாள் கழித்து உங்களை இந்த புகார்லேருந்து, இந்த குற்றச்சாட்டுலேருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு பீடிகை போடுவாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் செலுத்தணும், ஒரு அமௌண்ட்டை நீங்கள் செலவு பண்ணணும், அட்வான்ஸ் கொடுக்கணும்பாங்க. இதுலேருந்து எப்படா நம்ம விடுபடுறது அப்படிங்கிற அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம இருப்போம். எப்படி விடுபட்டால் போதும், என்ன ஃபஸ்ட்டு கேட்கும்போது ஏதாவது ஒரு 1000, 2000, 10,000, 20,000 அப்படி தானே கேட்பாங்க. அவங்க கேட்குறத நம்ம அனுப்பிச்சி வச்சிடுவோம். ஸோ நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள்ட்ட போயிடும். இப்படி நம்ம சில ஆயிரங்களை கொடுத்து
அல்லது ரொம்ப வசதியானவங்களா இருந்தால் நீ நான் 10,000 தானே கேட்குறேன், உனக்கு 1 லட்ச ரூபா தரேன்னு நம்ம பயத்தில் ஏதாவது உளறி வைப்போம்ல. இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பிடிச்சி நம்ம பணம் கொடுக்கறது மூலமாக நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில் எடுத்துகிட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம வசதியானவங்களா, நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். இப்படிப்பட்ட ஆட்கள் மட்டும் அவங்கக்கிட்ட மாட்டினாங்கன்னா 1 நாள் 2 நாள் இல்லை, 40 நாள் 50 நாள் வரைக்கும் அந்த ரூமில் வச்சு எவ்வளோ தூரம் அவங்கக்கிட்ட பணத்தை கறக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பணத்தை கறந்து அப்படி கறந்த விஷயங்களும் இங்கே இருக்குது. அதனால தான் நாங்கள் இந்த வீடியோ பேச வேண்டிய நெசசரியும் எங்களுக்கு இப்போ இருக்குது. உங்கள்கிட்ட பணத்தை முடிஞ்ச அளவுக்கு வாங்க முடியும்னு அவங்களால புரிஞ்சுக்கிட்டானா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் முடிஞ்ச வரைக்கும் உங்களை மிரட்டி பணத்தை வாங்கிக்கிட்டே சுருட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பணத்தை சுருட்டி நீங்கள் சூதனமாயிட்டீங்க, உங்களுக்கு ஏதோ டவுட் வந்துருச்சுன்னா பணத்தை கறக்கிற வரைக்கும் கறந்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்ளவே முடியாது. அவங்களுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் தான் வரும். இப்படி இந்த 1 வருஷத்தில் மட்டும் 200 கோடி ரூபாய் வரைக்கும் மோசடி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டு இது இன்னமும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2024 200 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்திருக்கு. இந்த வருஷம் இன்னமும் அது அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபோன் கால் வரும்பொழுது இது ஆரம்பத்திலேயே என்னடா புது சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தன் பேசுகிறான், லூஸ் ஆவேன் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அப்பயே நம்ம ஃபோன் காலை கட் பண்ணவங்கன்னா தப்பிச்சிருக்காங்க. அப்படி கட் பண்ணாமல் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம், ஆன்சர் பண்ணுறோங்கிற பேரெல்லாம் இருக்கிறாங்களே, அவங்களாம் மாட்டிப்பாங்க. சில பொண்ணுங்களுக்கு ராங் கால் வந்துச்சுன்னா நம்ம தேவையில்லாமல் கட் பண்ணிடுவாங்க தெரியுமா, நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு கட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீ பெரிய வீரனா நான் பெரிய வீரனான்னு அந்த மீசையை முறுக்கி விடுற மாதிரி பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்களே, அப்படிப்பட்டவங்களாம் ஈஸியாக அந்த விஷயத்தில் மாட்டிப்பாங்க. இந்த ஸ்கேமில் அந்த கான்வர்சேஷன் அந்த உரையாடல் வளர்ந்துச்சுன்னா அச்சத்தை கிளறி முடிஞ்ச அளவுக்கு பணத்தை பறிக்கிறது தான் அவங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துருப்போம். அதாவது வெறும் இமெயிலில், ஒரு எஸ்எம்எஸில், ஒரு வாட்ஸ்அப்பில், இதன் மூலமாக தான் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு தகவல் அனுப்பி மோசடி செய்வாங்க. ஆனால் இப்போ ஒரு படி முன்னாடி போயிட்டு முகம் காட்டியே நேரடியாக மோசடி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி யோசிச்சு பாருங்கள், முகத்தை காட்ட மாட்டாங்க. ஏதாவது ஒரு கால் வரும், மெசேஜ் வரும், இல்லை ஒரு மெயில் வரும், அப்படி தானே இருக்கும். இப்போ டைரெக்டாக ஃபேஸை காட்டுறான், நான் தான் அப்படின்னு காட்டுறான். அவன் அப்படி காட்டி நம்மளை ஏமாத்துறான், தில்லா நம்மளை மிரட்டி நம்மகிட்ட பறிக்கிறான். இப்படி சமீபத்தில், அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி ஒரு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கிட்ட ஒருத்தர்கிட்ட வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி உங்களை நாங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 14 நாட்கள் ஒரே ஒரு ரூமுக்குள்ளே, ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. அவர் வந்து அந்த 14 நாட்களில் 1,62,00,000 ரூபாய் பணத்தை பறி கொடுத்துருக்காரு அந்த மோசடி கும்பல்கிட்ட. அந்த மோசடி கும்பல்னால அதான் முதல்ல ஒரு 5,000 கொடுங்க, 10,000 கொடுங்க அப்படின்னு ஆரம்பித்து 14 நாளில் 1,62,00,000 ரூபாய் டோட்டலாக அந்த கும்பல் வந்து ஏமாற்றிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. அந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கிட்ட வீடியோ காலில் பேசின வந்து காவல்துறை சீருடையில் இருந்திருக்கான். அதனால் அந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் வந்து அது அப்படியே உண்மையான போலீஸை நம்பி ஏமாந்துருக்காரு. மும்பை சைபர் பிரிவு குற்றப்புறத்துறையால் ஆள் கடத்தல் மற்றும் பண மோசடி பிரிவுகளை வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக சொல்லி தான் அவருடைய வங்கி கணக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க. அதன் பிறகு நீங்கள் எதுலலாம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, எங்கேருந்து உங்களுக்கு இவ்வளோ பணங்களாக வந்தது, இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஏது பணங்கிற மாதிரிலாம் பேசி அப்படியே த்ரெட்டன் பண்ணி நீங்கள் எங்கெங்கே எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்கிற அந்த டீட்டெயில்ஸுமே வாங்கி இப்படி ஒவ்வொரு தகவலாக அவங்க கேட்டு அதுக்கப்புறம் அந்த கும்பல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேங்க்லேருந்து அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி இந்த 14 நாளில் 1 கோடி 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க பறிச்சுட்டு திருடிட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. அந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் என்னன்னா, உங்கள் உண்மையான போலீஸை நம்பியிருக்காரு. அந்த செட்டப்பு, அந்த யூனிஃபார்ம்லாம் பார்த்துட்டு போலீஸ் எப்படி நம்மளை ஏமாற்ற போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த கும்பல் என்ன பண்ணியிருக்கு, நீங்கள் உண்மையான அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்படுறீங்க, சட்டத்தை நீங்கள் ஏமாற்றலை, நீங்கள் மோசடியான பேர் வழி இல்லைன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியே 14 நாளும் அவர்கிட்டருந்து பணத்தை கறந்துக்கிட்டே இருந்திருக்காங்க முடிஞ்ச வரைக்கும். இப்படி அவரோட வங்கி கணக்குலேருந்து டோட்டலாக 1,62,00,000 ரூபாய் எடுத்திருக்காங்க. அதற்கு பிறகு தான் இது மோசடி செய்யப்பட்ட, அதாவது ஒரு மோசடியான கால், நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கோம், நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை மீறி நம்ம பணத்தை இழந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் ஃபோன் அவர் கையில் தான் இருக்குது, அவர் சிஸ்டம் அவர் முன்னாடி தான் இருக்கும், வாட் எவர் ஃபோன் அவர் கையில் இருக்குது. பணம் பேங்க்லேருந்து வெளியில் போகிறது அவருக்கு மெசேஜ் வரும் இல்லையா, பணம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது மெசேஜ் வரும்ல. ஒரு உண்மையான போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சிபிஐ ஆஃபீஸராக இருந்தாலும் 1 கோடி ரூபாய்க்கு மேலேயா லஞ்சம் கேட்க போகிறாங்க, ஒரு கோடியா ஃபைன் போட போகிறாங்கங்கிற ஒரு டவுட் வந்து அதுக்கப்புறம் தான் அவர் சூதனமாக இருக்கார், சுதாரிச்சிருக்காரு. இன்னும் கொடுமையாக சொல்லணும் அப்படின்னா, மும்பையை சேர்ந்த 78 வயதான ஒரு தொழிலதிபர் ஒருத்தரோட மொபைலுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஒரு வீடியோ கால் அழைப்பு வந்திருக்கு. எதிர்முனையில் பேசின நபர்கள் வந்து நாங்கள் அமலாக்கத்துறையிலேருந்து பேசுகிறோம், ஆனால் சிபிஐ அலுவலகத்திலேருந்து பேசுகிறதா சொல்லி தான்
ஃபஸ்ட்டு அந்த 78 வயதான அந்த தொழிலதிபர்கிட்ட அவங்க கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பண மோசடி புகார் தொடர்பாக அவங்கள விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலதிபரை வந்து அந்த தொழிலதிபரையும் அவர் கூடவே இருந்து அவருடைய மனைவியையும் வாட்ஸ்அப் வீடியோவில் வர வச்சு 2 பேருமே அந்த வீடியோ லாக் பண்ணிவிட்டு அவங்க பயங்கரமாக மிரட்டியிருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் மேன் தான், பட் அவருக்கு 78 வயசு. அவரோட ஒய்ஃபும் பெரிய பணக்காரங்க தான், பக்கத்தில் இருக்காங்க. பட் அவங்களுக்கு பணம் இருக்குது, ஆள் பலம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கு, அதிகாரம் எல்லாமே இருக்குது. அந்த செகண்டில் ஏதோ ஒன்று அப்படின்னு நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம பேர சொல்லி யாரோ தப்பு பண்ணிட்டாங்களோ, இல்லை நம்ம ராங்காக விசாரிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஏதோ ஒரு வகையில் பயந்துட்டு அவங்களும் அந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டுக்கு ஆமாம் நம்மளை டிஜிட்டல் அரெஸ்ட்டு செஞ்சுருக்காங்க போலன்னு அவங்களும் அவங்கள நம்பி வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிருக்காங்க. மறுநாள் ஒரு நாள் கழித்து நீங்கள் ஜாமீன் தொகையை கட்டுனா உங்களை வந்து இது பண்ணலாம், ஓரளவுக்கு அந்த வழக்குலேருந்து வெளியில் கொண்டுட்டு வர முடியும்னு சொல்லிட்டு தான் அந்த தொழிலதிபருடைய அந்த வங்கி கணக்கிலிருந்து பல்வேறு வங்கி கணக்குகளுக்கு கிட்டத்தட்ட 58 கோடி ரூபாய் வரைக்கும் பண பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகிட்ட 1,62 லட்சம் ரூபாய். ஆனால் இந்த 78 வயசான பிஸ்னஸ் மேனுக்கிட்ட 58 கோடி ரூபாய் வந்து பல்வேறு வங்கி கணக்குகளுக்கு வந்து பணம் போயிருக்கு இவரோட கணக்குலேருந்து. ஒரு கட்டத்தில் தான் ஏமாந்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்த தொழிலதிபர் அதுக்கப்புறம் தான் சைபர் கிரைம் போலீஸ்கிட்ட வந்து புகார் கொடுத்துருக்காரு. இவ்வளோ, அதாவது தொழிலதிபர்னா எவ்வளோ கோடி இருக்கும், அவர் இழந்ததே மோசடி கும்பல்கிட்ட இறந்ததே 58 கோடி அப்படின்னா அவரோட வங்கி கணக்கில் எவ்வளோ தூரம் இருக்கும். ஸோ அவரே ஒரு அவேர்னஸ் இல்லாமல் யாரோ ஒருத்தருடைய மிரட்டலுக்கு பயந்து இப்படி ஏமாந்துருக்காரு. இப்படி இந்தியா முழுக்க 100கணக்கான பேர் வந்து இந்த மோசடி கும்பல்கிட்ட சிக்கி பணத்தை பறி கொடுத்தவங்க கடந்த 2025 ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரைக்கும் மட்டுமே இந்த மாதிரி கிட்டத்தட்ட 4439 வழக்குகள் பதிவாயிருக்கு சைபர் கிரைமில் இந்தியா முழுக்க. இது மாதிரியான சைபர் மோசடிகளால் சுமார் கிட்டத்தட்ட 2500 கோடி வரை பொதுமக்கள் வந்து தங்களோட பணத்தை பறி கொடுத்து இழந்திருக்காங்க. இப்படியான மோசடிகளிலிருந்து தப்பிக்க பொதுமக்கள் விழிப்போடு இருக்கணும். முக்கியமாக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அரசோடைய அந்த விசாரணை அமைப்பெல்லாம் இருக்குல்ல, அது சார்ந்த அடிப்படையான விஷயங்களில் பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். அதே மாதிரி எந்த ஒரு அரசோடைய எந்த விசாரணை அமைப்புமே எந்த ஒரு விசாரணை அமைப்பை சேர்ந்த அதிகாரிகளுமே ஒருபோதும் பணத்தை வந்து அதாவது பணம் சார்ந்த அல்லது வங்கி சார்ந்த விஷயங்களை கேட்கவே மாட்டாங்க. குறிப்பாக ஃபோனில் கேட்க மாட்டாங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, எஸ்எம்எஸ் பண்ணுன்னு கேட்கவே மாட்டாங்க. அதனால் இது மாதிரியான மோசடி பேர்வர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தம் மற்றும் அந்த அவசர நிலைக்கு எந்த ஒரு பதட்டமும் அடையாமல், முக்கியமாக அரசு அதிகாரிகள் வாட்ஸ்அப் அந்த ஸ்கைப் மாதிரியான விஷயங்களை யாரையுமே பப்ளிக்கை தொடர்பு கொள்ளவே மாட்டாங்க. அது சிபிஐயாக இருந்தாலும், ராவாக இருந்தாலும், உளவுத்துறையாக இருந்தாலும், இந்திய இராணுவமாகவே இருந்தாலும் யாருமே ஸ்கைப் மூலமாகவோ வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாகவோ யாரையுமே தொடர்பு கொள்ள மாட்டாங்க. ஸோ இந்த அடிப்படை புரிதல் ஃபஸ்ட்டு பொதுமக்களுக்கு வேணும். இந்த மாதிரியான சூழலை ஃபஸ்ட்டு யாருமே பயப்படக்கூடாது. கொஞ்சம் தைரியமாக ஃபஸ்ட்டு சந்தேகப்பட கற்றுக்கணும். யாராவது ஒரு முன்ன பண்ண தெரியாதவங்க நம்மக்கிட்ட ஒரு பொருளை இலவசமாக கொடுத்தா கண்டிப்பாக சந்தேகப்படணும். அப்படி கொடுக்குறாங்களே நம்ம ஃபஸ்ட்டு வாங்கலாம் கூடாது. இந்த சந்தேகம் நம்மக்கிட்ட வராமல் போனதுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 4400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏமாந்து போய் புகார் கொடுத்துருக்காங்க. புகார் கொடுத்தவங்க மட்டும் 4400க்கும் மேற்பட்டவர்கள் அப்படின்னா, புகார் கொடுக்காதவர்கள் கௌரவத்துக்கு பயந்து அல்லது அந்த எப்படி புகார் கொடுக்குன்னே தெரியாமல் இன்னமும் இருக்காங்களே, அந்த எண்ணிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 தாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது மாதிரி ஃபோன் காலில் வந்து நமக்கு பேசுகிறவங்க மேலே சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா அவர் குறிப்பிடக்கூடிய அந்த துறையோட அலுவலகத்தை உடனடியாக நம்ம தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நம்மளே அது கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்படி எனக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட் பேரை சொல்லி, சிபிஐ பேரை சொல்லி, ரா பேரை சொல்லி, இன்கம் டேக்ஸ் பேரை சொல்லி எனக்கு ஒரு அழைப்பு வருது, இப்படி ஒரு தூரம் பணம் கேட்குறாங்கன்னு அவங்க ஆஃபீஸ் நம்பருக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லது அவசர உதவினா 100க்கு ஃபோன் பண்ணியாவது நீங்கள் ஃபஸ்ட்டு விசாரிச்சுக்கலாம், கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்படி தெரியாத எண்ணிலிருந்து வரக்கூடிய அழைப்புக வந்து தனிப்பட்ட மற்றும் அந்த வங்கி சார்ந்த விவரங்களை பகிராதீங்க, கொடுக்காதீங்க, ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையான புரிதல் இந்த இடத்துல வேணும். குறிப்பாக மோசடின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துட்டாலே அந்த லோக்கலில் இருப்பாங்களே போலீஸ் ஸ்டேஷன், நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இருங்க, அல்லது சைபர் கிரைமோடைய கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்குல்ல, அந்த அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு அல்லது அந்த ஆஃபீஸ்க்கு தொடர்பு கொண்டு எங்களை இது மாதிரி டிஜிட்டல் கைது செய்யப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அல்லது டிஜிட்டல் அரெஸ்ட்டுக்கு பண்ணதாக சொல்லிட்டு பணத்தை இழந்தவங்க கூட வங்கியை தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த வங்கி கணக்கை முடக்குனா கூட இம்மிடியேட்டாக முடிஞ்ச அளவுக்கு பணத்தை ரெக்கவரி பண்ண முடியும் அப்படின்னு
வங்கி அதிகாரிகள் தரப்புலையும் சைபர் கிரைம் போலீஸ் தரப்புலையும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நீங்கள் பணத்தை பறி கொடுத்து ஒரு 1/2 hour தான் ஆகுது, ஒரு 3/4 மணி நேரம் தான் ஆகுதுன்னா இமீடியட்டாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ஆன்லைன்லையோ அல்லது வாட்டவர் நேரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இமீடியட்டாக நீங்கள் வங்கியை போய் காண்டாக்ட் பண்ணீங்க, இல்லை டேரெக்டாக வங்கியில் போய் என்னோட அக்கௌண்ட்டை இமீடியட்டாக பிளாக் பண்ணுங்கள், முடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பணத்தை நம்மக்கிட்டேருந்து போயிருந்தால் கூட அதை ரெக்கவரி பண்ண முடியும். அந்த பணம் முழுசாக அவங்களுடைய வங்கி கணக்கு போய் சேர்கிறதுக்கு குறிப்பிட்ட ஹவர்ஸ் ப்ராசஸ் நடக்கும், அதுக்குள்ளே நம்மளால் மீட்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஒரு டெக்னிக்கலாக அந்த வங்கி சார்ந்த பரிவர்த்தனையில் ஒரு விஷயம் சொல்லப்படுது. அந்த வகையில் நம்ம பணத்தை மேக்ஸிமம் மீட்டெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம தான் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இந்த வங்கி கணக்கை முடக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் போடுறேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே இந்த லிங்கை நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் வாட்ஸ்அப்லேயோ மெசேஜ்லையோ பின் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டா நேரடியாக தேசிய சைபர் கிரைம் அந்த தளத்துக்கே போயிடும். அங்கே போய் நீங்கள் டைரெக்டாகவே புகார் கொடுக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம போய் தேடணும், சர்ச் பண்ணிடணும், நமக்கு எந்த லிங்காக அந்த லிங்காக தெரியாமலாம் நம்ம போய் தடுமாறதை விட இந்த லிங்க் நாங்கள் கீழே போகிறோம், நீங்கள் எடுத்து நீங்கள் நேரடியாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் தொலைபேசி அழைப்பு டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பண பரிவர்த்தனை சார்ந்த இந்த விஷயங்கள், மெசேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு பத்திரப்படுத்தி வைக்கணும். நீங்கள் டெலீட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ஏமாந்துருக்கீங்க, உங்களை எந்த வகையிலலாம் ஏமாத்துனாங்க அப்படிங்கிற அந்த ரூட்டு போலீஸ்க்கு சைபர் கிரைமுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ரூட்டில் போயிட்டு சம்மந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். சில பேர் பாம்பு கொத்திருச்சுன்னு சொல்லிட்டு பாம்போட ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அந்த மாதிரியான கதை தான் இதுவும். குறிப்பாக இந்த மோசடியில் ஈடுபடுறவங்க சர்வதேச தொடர்புடைய குற்றவாளிகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பல்வேறு நாடுகளில் இவங்க நெட்வொர்க்கு இயங்குறதுனால இவங்களை கண்டுபிடிக்கிறது அல்லது இவங்களை கைது செய்கிறது அப்படிங்கிறது போலீஸுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக, ஒரு சவாலாகவே இருக்குது. தொழில்நுட்பம் வளர வளர மோசடிகளுடைய தன்மையும் மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். அப்பா படத்தில் சமுத்திரக்கனி சொல்லுவார், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வெளியில் ஓப்பனாக இன்னொருத்தட்ட சொல்ல முடியலை அப்படின்னா அந்த விஷயத்தை பண்ணாதீங்க. ஏன்னா அதுதான் தப்பு. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, என்னால் ஓப்பனாக என்னை வெளியில் சொல்ல முடியும் அந்த விஷயத்தை அப்படின்னா அது கரெக்டு. வெளியில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வெளியில் உங்களால் சொல்லவே முடியலன்னா அதுதான் தப்பு. அந்த விஷயத்தை பண்ணாதீங்க அப்படிங்கிற அடிப்படையில் சமுத்திரக்கனி சார்ட்டு இந்த டைலாக்கை வாங்கிக்கிட்டேன். நன்றி. இந்த இடத்துல என்னென்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு தப்பே பண்ணலை, நம்ம நேர்மையாக தான் இருக்கோம், நம்ம ஏன் அஞ்சணும்? ஒருவேளை ராங் காலில் யாரையோ விசாரிக்க வேண்டிய போலீஸ் நம்மளை விசாரித்தா நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். போலீஸாருடைய ஈகோவை டச் பண்ணாமல், அவங்கள கோபத்தை உண்டு பண்ணாமல் நம்ம தரப்பு விளக்கத்தை நம்ம கொடுப்போம். ஸோ நம்ம நேர்மையாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த நேர்மை நமக்கு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியத்தை கொடுக்கும்ல, அது நம்மளை காப்பாற்றும். ஸோ நம்ம எப்போதுமே நேர்மையாக இருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பி கேர்ஃபுல், ரொம்ப அவேர்னஸோடு இருங்க. நிறைய பேர் மாற்றி ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்கள்கிட்ட பணம் மட்டும்தான் பறி போகும். பெண்கள்லாம் இப்படி பண்ணாங்கன்னா வித்தியாசமாக வெளியில் சொல்லவே முடியாத அளவுக்கு அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஸோ ரொம்ப பெண்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப அவேர்னஸோடு இருங்க. பி கேர்ஃபுல். தேங்க்யூ.